போதும், ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதெல்லாம் பாக்குறதுக்காகவா நான் இந்த வீட்ல இருக்கேன்? உன்னை இப்படி கட்டி பிடிச்சுக்கிட்டே என் வாழ்க்கை பூரா முடிஞ்சு போனாலும் பரவாயில்ல. எனக்கு கஷ்டமும் தெரியாது, அழுகையும் வராது. நம்ம மட்டும்தான் இருப்போம், நம்ம காதல் மட்டும்தான் இருக்கும். ரவி, ப்ளீஸ் நீ இப்படியே இரு. பிரிஞ்சா நம்மளால உயிரோட வாழ முடியும், ஆனா என்னைக்கும் நிம்மதியா இருக்க முடியாது. ஷாலினி, நீ இப்ப எதுக்காக அழுதுட்டு இருக்க? ப்ளீஸ் ஷாலினி, நீ அழக்கூடாது. உனக்கே தெரியும்ல, நீ அழுதா என்னால பார்க்க முடியாது. ஓகே, ஐம் சாரி ஷாலினி. நான் தான் உன்னை நம்பாம விட்டுட்டேன். ஆனா இன்னைக்கு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நீ உண்மையாவே என்ன காதலிக்கிறேன்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். கடந்த காலம் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் ரவி, ஆனா எனக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு கூட நீ என்ன உயிருக்கு உயிரா காதலிக்கிற. ஆனா சொல்ல மாட்டேங்கிற. ஏன் சொல்ல மாட்டேங்கிற ரவி? ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லு, நீ என்ன காதலிக்கிறேன்னு சொல்ல ரவி. Just say it once, please. Please, ஒரே ஒரு வாட்டி சொல்லு, please. I love you, I love you, I love you, I love you. I love you so much, so much, so much. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இன்னைக்கு அந்த கஷாயம் பிளான் கூட எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அந்த ஷாலினிக்கு என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் எல்லாமே ஃபெயில். இந்த ஷாலினி என்னடான ரவி கவுல நெருக்கமா இருக்கா. அந்த ஷாலினி அப்படி என்னதான் விரதம் இருந்துட்டு இருக்கானே தெரியல. ஆர்வி ஷாலினியை விட்டு பிரியவே மாட்டேங்கிறா. நீ செஞ்ச தப்ப ஒத்துக்கோ, அப்பதான் உனக்கு உண்மையான டிவிடி கிடைக்கும். அப்புறம் அந்த டிவிடி எல்லாரும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் உன்னை கொல்ல போறேன். அப்புறம் உலகத்துல இருக்கிற எந்த கோர்ட்டாலையும் எனக்கு தண்டனை கொடுக்க முடியாது. ஏன்னா செத்து போனவங்க மறுபடியும் சாக மாட்டாங்க. இந்த மெசேஜ் யார் அனுப்புனாங்க? பத்மாவதியா? அவங்கள்தான் இருக்கும். அப்படின்னா அவங்க I think I need to leave from here. இல்லனா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். எனக்கு என்னமோ இந்த இடம் எனக்கு சேஃபா தெரியல. நான் இங்க இருந்து கிளம்பி ஆகணும். அப்புறம் நான் ஒரு சாலிட் பிளான் போட்டாகணும். அது வரைக்கும் I need to stay somewhere else. இதுதான் சரியா இருக்கும். என்ன சுத்தி ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஷாலினிக்கு எது பண்ணணும்னு நினைச்சாலும் என்னால முடிய மாட்டேங்குது. ஷாலினி கிட்ட இருந்து ஆர்வியை எவ்வளவு பிரிக்கணும்னு நினைச்சாலும் அவ்வளவு கவலை நெருங்கி போயிட்டு இருக்கான். அப்புறம் இன்னைக்கு என்னடானா? enough. I just can't take it anymore. என்னால பொறுத்துக்க முடியல. சாவியை கூட எடுத்துட்டு வர மறந்துட்டேன். இது அந்த புடவைதான். பத்மாவதி ஆவி கட்டி இருந்த அதே புடவைதான். ஆனா ஆவி சாரி சேஞ்ச் பண்ணி இங்க எதுக்கு வைக்கும்? What am I saying? ஆவி அந்த மாதிரி எதுவும் பண்ணாது. அப்படின்னா இதெல்லாம் யார் செஞ்சாங்க? ஒருவேளை என்ன பயமுறுத்துறதுக்காகவே
ஆவி அது இதுன்னு சதி செய்யறாங்களோ என்னமோ. ஆனா அது யாரா இருக்கும்? ஒருவேளை ஷாலினி ஏதாவது அவங்க அம்மா உயிரோடு இருக்கிற மாதிரி போய் சொல்றாளா என்னமோ. கண்டிப்பா இதெல்லாம் ஷாலினி தான் பண்ணிருக்கணும். மை டியர் ஷாலினி, நீ எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் உண்மையை ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது. பேபி, இப்ப பாதி உண்மை என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்த பாதிய சீக்கிரமாவே தெரிஞ்சுக்கிறேன். And I'm sure I will. ஆனா நான் உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா வீட்டுக்குள்ளதான் இருந்தாகணும். உன்னை தொடக்கூட மாட்டேன். ஆனா அந்த உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்து பேசுறியா வராம பேசுறியான்னு தெரியல. நீ திரும்பவும் என் லைஃப்ல ஏன் வந்திருக்க இப்ப கூட எனக்கு புரியல ஷாலினி. நான் இங்க உனக்காக மட்டும்தான் வந்திருக்கேன் ரவி. எனக்கு நம்மளோட உறவை தவிர வேற எதுவும் கண்ணுக்கு தெரியல. உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. ஆனா நம்ம புருஷன் பொண்டாட்டின்னு மட்டும் தெரியுது, ரைட்? பட் ஹவ்? நாம ஒருத்தர் காதலிக்கிறோம். இந்த ஒரு காரணம் போதாதா? ப்ளீஸ் ஷாலினி, டோன்ட் மேக் இட் டிஃபிகல்ட் ஃபார் மீ. நீ மறுபடியும் இந்த மாதிரி என்கிட்ட பண்ணாத ப்ளீஸ். நான் பாடும் பாடல் கேட்க பாரா. இது தப்பு. என்னால அது முடியாது. வேண்டாம் ரவி. என் இசை புதிது, நீ கேட்கும் நாள் இது. உன் வாழ்த்து நீ கேட்டு
இந்த ஆசிரமத்தில் சத்திரியர்களுக்கு மட்டுமே இடம் உண்டு. ஒருவேளை நேத்து சாயங்காலம் மாலா கஷாயம் கொடுத்தாளே, அதனால்தான் எனக்கு தலைவலிக்குது போல இருக்கு. ட்ரெஸ் அப்படின்னா நேத்து ராத்திரி ரவிக்கும் எனக்கும் நடுவுல இல்ல, அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. நான் சேகருக்கு என்ன பதில் சொல்வேன்? என் மேல நம்பிக்கை வச்சு என்னை இங்க அனுப்பி வச்சவர், ஆனா நான் இப்போ அவரோட லைஃப்ல என்ன நடக்குதோ அது உங்க லைஃப்லயும் நடக்க போகுதுன்னா என்னன்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பண்ற எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க உங்க வருங்கால மனைவிய அந்த ரவி கூட ஒரே வீட்ல ஒரே இடத்துல தங்க வச்சிருக்கீங்க. இத்தனைக்கும் ரவி ஷாலினியை எந்த அளவுக்கு காதலிக்கிறாருன்னு தெரிஞ்சிருந்தோம். ஆனா யாருக்கு தெரியும், ஷாலினி ரவி கூட இருக்கும்போது அவன் மனசை மாத்திக்கிட்டானா? ஸ்டாப் இட் கிருத்திகா. ஷாலினிக்கும் பிரதாப் சாரோட வைஃபுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அண்ணா ப்ளீஸ், அவளுக்கு ஞாபக சக்தி போயிடுச்சுன்னு சொல்றா. ஆனா ஆர்வி ஞாபகம் இருக்காரு, அவளோட ஹாப்பி மெமரிஸ் ஞாபகம் இருக்கு, அவரு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் ஞாபகம் இருக்கு. அவளுக்கு இவ்வளவு விஷயங்கள் ஞாபகம் இருக்கும்போது எப்படி அவ ரவியை விட்டு விலகி இருப்பானா? ஒருவேளை ஷாலினி ரவியை விட்டு விலகி இருந்தாலும் ரவி எப்படி ஷாலினியை விட்டு விலகி இருப்பாருன்னா? நம்ம எல்லாரும் ஆர்வியோட காதலை பார்த்திருக்கோம். He loves her. ஷாலினி விருப்பப்பட்டவள் இல்லைனாலும் ஆர்வியால அவளை நெருங்கி வர முடியும் இல்லன்னு. ரெண்டு பேர்ல யாரு தப்பு பண்ணாலும் பாதிக்கப்பட போறது என்னமோ நீங்க தான். I'm so sorry அண்ணா, but I have to tell you all this. என்னால உங்களை இப்படி பார்க்க முடியல. அவகிட்ட இருந்து கொஞ்சம் தூரமா இருங்கன்னா அவளால உங்களுக்கு எதுவுமே நல்லது செய்ய முடியாது. அவளுக்காக நீங்க இங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா யாருக்கு தெரியும், அவ ரவி கூட அங்கேயே அப்படியே இருந்துட்டானா? மேடம், உங்களை காஞ்சனா மேடம் மேல கூப்பிட்டாங்க. நீ என்ன பத்தியும் ஷாலினியை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை கிருத்திகா. எப்படி அந்த மாதிரி நடந்திருக்க முடியும்? நான் இப்போ சேகருக்கு சொந்தமானவன். நான் அவன்கிட்ட வாக்கு கொடுத்திருக்கேன். அப்புறம் எப்படின்னா நான் சேகர் கிட்ட பேசியே ஆகணும். அவளுக்கு ஞாபக சக்தி போயிடுச்சுன்னு சொல்றா. ஆனா ஆர்வி ஞாபகம் இருக்காரு, அவளோட ஹாப்பி மெமரிஸ் ஞாபகம் இருக்கு, அவரு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் ஞாபகம் இருக்கு. அவளுக்கு இவ்வளவு விஷயங்கள் ஞாபகம் இருக்கும்போது எப்படி அவ ரவியை விட்டு விலகி இருப்பானா? ஒருவேளை ஷாலினி ரவியை விட்டு விலகி இருந்தாலும் ரவி எப்படி ஷாலினியை விட்டு விலகி இருப்பாருன்னா? I trust you, ஷாலினி. உன்னால கண்டிப்பா என்னை ஏமாத்திட்டு போகவே முடியாது. உறவே
uyire இணைந்து வழங்கியோ பிரஸ்டீஜ் மிக்சர் கிரைண்டர், விப்ரோ சேஃப் வாஷ் ஃபேப்ரிக் கண்டிஷனர், மீரா ஷாம்பு, பாரகன் பாலலைட், அஸ்வினி ஹேர் ஆயில், 6 கோல்டு தங்க நகைகளின் தரத்திற்கேற்ப உண்மையான விலையை பெறுங்கள். டிவிஎஸ் ஸ்கூட்டி ZES 110 லிவ் ஃபுல் BU, டாடா காஃபி கிராண்ட்